நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அதிகமாக வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்டிருக்க கொஸ்டின், ஆகஸ்ட் 15 எம்டி வெளியே வந்துருவாரா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டிருக்கீங்க. அதில் 2 பேர் நான் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்கிற மாதிரியே சொல்லியிருக்கீங்க. கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் டீப்பாக எடுத்து பார்த்து எனக்கு தெளிவாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். அவர் கார்த்திக் சார் அவர் நான் வீடியோ போட்டு ஒரு 8 மணி நேரமோ 12 மணி நேரமோ கழித்து தான் அவர் வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆகஸ்ட் 15ன்னு சொல்லியிருக்கீங்க, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் என்னோடய வீடியோ நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட் 15 வெளியே வந்துருவாருன்னு நான் சொல்லலை. ஆகஸ்ட் 15க்குள்ளே பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மோஸ்ட்லி 2வது இல்லை 3வது பெயில் பெட்டிஷன் போடும்போது கன்ஃபார்மாக கிடச்சிரும். அதை வச்சு தான் நான் ஆகஸ்ட் 15க்குள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் தான் ரிட்டன் 2வது பெயில் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எத்தனை வழக்குகள் இப்போ கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வழக்குகள் இதுக்கு முன்னாடி அந்த கோயம்புத்தூரில் போய் ஒரு கூட்டமாக கூடுனது அந்த கேஸு, அது போக இப்போ இருக்கிற கேஸ் மட்டும்தான். இதுக்கப்புறம் வேறு எதுவும் கேஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறது இதுக்கப்புறம் ஏதாவது பெயில் பெட்டிஷன் அப்ளை பண்ணும்போது அவங்க ஏதாவது கவுண்டரில் காட்டினா தான் நமக்கு என்னங்கிறது தெரியும். நெக்ஸ்ட்டு பணம் எப்போ வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது இதுதான். எம்டி சார் பெயில் கிடச்சி வெளியே வந்துட்டாருனாலே நெக்ஸ்ட்டு ரூபா கொடுக்கக்கூடியது தான். அதுதான் கம்பெனியோட செயல் திட்டங்கிறதே அதுதானே. ஏன்னா அவர் ரன் பண்ணணும்னா ரூபா கொடுத்தா தான் ரன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, போய் ஜெயிலில் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது. ஸோ நம்ம நினைக்கலாம், நம்ம இப்போ நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், நம்ம போய் ஜெயிலில் ஒரு நாள் இருக்க முடியுமா, இல்லை ஒரு வாரம் இருக்க முடியுமா? அதை விட பெரிய கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த வாழ்க்கையே வேண்டாங்கிறது தான் எல்லாருமே நினைக்கக்கூடியது. அவர் போய் சரண்டர் ஆகி இருக்காரு அப்படின்னா கம்பெனியை தொடர்ந்து ரன் பண்ணுறதுக்காக தான் இந்த கஷ்டத்தை பட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு சில தெளிவான விஷயங்களை நம்ம கொஞ்சம் யோசித்தோம்னாலே போதும். பேசிக்காக இருக்கக்கூடியது தான். ஏமாற்றணும்னு நினச்சா இப்படிலாம் போய் ஜெயிலில் உட்காந்து கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அதை ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பெயில் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்காம இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் எல்லோரும் பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. இங்கே கொலையே பண்ணிட்டு வந்தாலுமே அதிகபட்சம் 90 நாள். அந்த 90 நாளில் பெயில் கிடைக்க தான் போகுது. ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த ரெட்ஃபிக்ஸு சவுக் சங்கர் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 80 டேஸை தாண்டி இருக்குது, பெயில் கிடச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு எம்டி அவர்கள் பேசின ஒரு ஆடியோ வந்திருக்குது. அது சம்மந்தமாக நீங்கள் வீடியோ போடலை அப்படின்னு கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருக்கேன், நமக்கு தேவையான தகவல்கள் வரும்போது கண்டிப்பாக நான் வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த ஆடியோ பார்த்திங்கன்னா பழைய ஆடியோ தான், புது ஆடியோங்கிறது சொல்ல முடியாது. சப்போஸ் புது ஆடியோவாகவே இருந்தாலும் யூடியூப்லேயே நம்ம இது எல்லாத்தையும் சொல்லணும், இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோவாக போடணுங்கிறது கிடையாது. ஸோ எல்லோரும் யூடியூப்பில் அது இதுன்னு பேசுகிறாங்கங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவையில்லைங்கிறனால நம்ம போடலை. அதே மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் டெய்லி ஒரு வீடியோ மைவித்ரின்னு போட்டால் எனக்கு வியூஸ் தான், அதனால் எனக்கு வருமானம் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போடுறாங்கனாலே அது ஒரு ப்ரொமோஷன். அதே மாதிரி வீடியோவில் ப்ரொமோஷனுக்குனே தனியாக ஒன்று இருக்குது. இப்போ என்னோடய வீடியோக்கெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என் டைம் ப்ரொமோஷன் வருது. ரம்மி சர்க்கிள் கேட்டிருக்காங்க, இந்த பெட்டிங், அப்புறம் ஆப் பற்றி சொல்கிறது, அப்புறம் நம்ம டெக் ரிலேட்டடான சேனல்னால அது சம்மந்தமாக எனக்கு ஆயிரக்கணக்கான ப்ரொமோஷன் வரல, ஒரு 10-12 ப்ரொமோஷன் வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்னோடய ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய வீடியோ எடுத்து பாருங்கள். நான் எந்த ஒரு வீடியோலையும் ப்ரொமோஷனுங்கிறது நான் போட்டே இருக்க மாட்டேன். ப்ரொமோஷன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு $150 ஆட்ட வருமானம் கிடைக்கும். ஒரு 30 செகண்ட் ஆட் போட்டாலே போதும். ஸோ இதை நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. நம்ம போடக்கூடிய ப்ரொமோஷன் நமக்கு வருமானம் தான். பட் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல்னால வரக்கூடிய வருமானம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தினால மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் அதை பண்ணலை. நம்மளால் நல்லது பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நம்மளால் கெடுதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஃப்யூச்சரில் நான் இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆட்ஸ் போடலாமா அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னோடய சிச்சுவேஷனை பொறுத்து அமையக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி மைவித்ரி ஆட்ஸ் இப்போ நம்ம கேப்சா அடிக்கணுமா யூஸ் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம். ஸோ நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கேப்சா அடிக்காதீங்க. எம்டி வெளியே ரூபா போட்ட பிறகு உங்களுக்கு நம்பிக்கை வருதுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி மைவித்ரி ஆட்ஸ் உங்களை பொருளாதார ரீதியாகவும் உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்குன்னு நம்புறவங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எம்டி அவர்கள் மேலே யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க வேலை பார்க்க போகிறாங்க. நம்பிக்கை குறைஞ்சவங்க உங்களோட பொறுமையை இழக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட நார்மல் ஒர்க்கை பாருங்கள். எம்டி வெளியே பேமெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒர்க் பண்ணுங்கள். அது எப்போவுமே உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். நீங்கள் நினச்சா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அது போக ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அப்டேட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நெக்ஸ்ட் பெயில் பெட்டிஷன் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைம் நம்ம கண்டிப்பாக வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, பை பாய்.